டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எலும்பை ஒட்ட வைப்பது வைத்தியர் அல்ல. அல்லாஹ்வின் படைப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஒரு அணுத்துணிக்கை முதல் பிரபாண்டமான பிரபஞ்சம் வரை ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக மனித மூளையால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு அற்புதமாக படைத்திருக்கிறான் அல்லாஹ். இது அவனுக்கு மட்டுமே உரிய படைப்பாற்றல். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான பல கோடான கோடி படைப்புகளில் ஒன்றான மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனில் அமைந்துள்ள ஒவ்வொரு கலமும், அதன் அமைப்பும், அதன் செயற்பாடுகளும் அத்தனையுமே அற்புதம்தான். மனித உடலை தாங்குவதற்கான பல எலும்புகளை கொண்ட ஓர் எலும்பு கூட்டை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏறக்குறைய 50 சென்டிமீட்டர் நீளமான தொண்டை எலும்பை படைத்த அல்லாஹ் சில மில்லிமீட்டர் நீளமான மிகச்சிறிய எலும்புகளில் 3 காதுகளுக்குள் வைத்து படைத்திருக்கிறான். இவ்வாறு வித்தியாசமான பல வகை எலும்புகளை படைத்து அவற்றுக்கு பல தொழிற்பாடுகளையும் கொடுத்து மனிதனை இயங்க வைக்கும் கடமையையும் அல்லாஹ் இந்த எலும்புகளுக்கு கொடுத்திருக்கிறான். வேறுபட்ட நீள அகலம், வேறுபட்ட வடிவங்கள், வேறுபட்ட தொழில்கள் இவற்றையெல்லாம் ஒன்றாய் வைத்து மனிதனை தலை நிமிர்த்தி வாழ வைக்கும் அல்லாஹ்வின் இந்த படைப்பு மிகச் சாதாரணமாய் எலும்பு என்று அழைக்கப்பட்ட போதும் அது அற்புதமான படைப்பு என்பதில் சந்தேகமில்லை. உடலை தாங்கும் அடிப்படையான தொழிலுடன் சேர்த்து எலும்புகளுக்கு பல வகையான பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவற்றுள் மிக முக்கியமானதொரு தொழில்தான் எமது உடலுக்கு தேவையான இரத்தத்தை சுரந்து தரும் தொழிற்பாடாகும். எமது உடலில் நாடிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் 5 லிட்டர் இரத்தமும் நிரந்தரமாக இருக்கும் இரத்தமல்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை எமது உடலில் இரத்த கலங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, சுத்திகரிக்கப்படுகின்றன. பழைய இரத்த கலங்கள் 120 நாட்கள் சென்றதும் செயலிழந்து கல்லீரலில் அழிந்து விடுகின்றன. இவ்வாறு அழிந்து சிவப்பு நிற இரத்த கலங்கள் மஞ்சள் நிறமாக மாறி மலத்துடன் வெளியேறுகின்றன. இதனால் தான் மலம் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. கழிந்து செல்லும் இரத்த கலங்களுக்கு பதிலாக புதிதாய் இரத்த கலங்கள் உருவாக்கும் பாரிய பொறுப்பை அல்லாஹ் இந்த எலும்புகளுக்கு கொடுத்திருக்கிறான். எலும்புகள் சில நாட்களுக்கு வேலை நிறுத்தம் செய்துவிட்டால் உடலின் இரத்தத்தின் அளவு குறைந்து மரணம் சம்பவிக்கும். அது மட்டுமல்ல, இரத்தத்தில் வெண்குருதி, சிறுதுணிக்கை என்ற மற்றும் ஒரு வகை கலங்களும் காணப்படுகின்றன. இவையும் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் எம்மை சுற்றி இருக்கும் நுண்ணுயிர்களின் தாக்கத்திலிருந்து தப்பிவிட முடியாது. WBC குறையும் போது நுண்ணுயிர் தாக்கத்தால் ஒரு மனிதன் மரணிக்கவும் முடியும். இரத்தத்தில் இன்னுமொரு வகையான கலங்கள் காணப்படுகின்றன. அவற்றை குருதிச்செறுதட்டுக்கள் என்று சொல்வர். இதுவும் சில நாட்களுக்குத்தான் இரத்தத்தில் வாழும். இவையும் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் எமது உடலில் இருக்கும் இரத்தம் காயங்கள் எதுவும் இல்லாமலேயே உடலில் எல்லா புறங்களிலிருந்தும் கசிய ஆரம்பித்து மரணம் சம்பவிக்க முடியும்.